கோவையில் வணிக வளாக பார்க்கிங்கில் பைக்கில் மாட்டியிருந்த ஹெல்மெட்டுக்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிஷி அருகே உள்ள லாலுமால் வேர்ஹவுஸ் பார்க்கிங்கில் சங்கர் என்பவர் அவரது புல்லட் வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் அங்கு வந்த அவர் வாகனத்தை எடுத்தபோது வாகனத்தின் பக்கவாட்டில் தொங்கியபடி கிடந்த ஹெல்மெட்டிற்குள் நல்ல பாம்பு ஒன்று சுருண்டபடி படுத்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பாம்பு பிடி வீரருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அவர் சுமார் 4 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து பொதுமக்கள் ஹெல்மெட் அணியும் போது கவனித்துவிட்டு அணிய வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். சர்வீஸ் சாலையில் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் கார் சுக்குநூறாக நொறுங்கியது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே கடலூர் ஆவட்டி சர்வீஸ் சாலை உள்ளது. அங்கு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு காரின் உரிமையாளர் அருகில் இருந்த தேநீர் கடைக்கு சென்றிருந்தார். அச்சமயம் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து கவனக்குறைவாக ஓரமாக நின்றிருந்த காரின் மீது நேரடியாக மோதியது. பேருந்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் கார் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு முழுமையாக சேதமடைந்தது. மேலும் காரின் உரிமையாளர் அரசு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்தார். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து துறை போலீசார் அரசு பேருந்தை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் தலைமை நிலை அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளலார் நகரில் வசித்து வரும் பழனி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா வருவாய்த்துறையில் தலைமை நிலை அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் வந்ததையடுத்து அவரது வீட்டில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாநகராட்சி குப்பை லாரியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்ய முற்பட்டபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 4 போலீசார் காயமடைந்த நிலையில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் சேர்க்கப்பட்ட கழிவு குப்பைகளை சின்ன காளிப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொட்டும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசாரை தாக்கியதாக 10 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவியின் வாயை பொத்திய வடமாநில இளைஞரை பிடித்த பொதுமக்கள் தர்மாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புருஷோத்தகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கிரிசமுத்திரம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நடந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் ஒருவர் திடீரென மாணவர்களை விரட்டியதை அடுத்து 5ஆம் வகுப்பு மாணவியின் வாயை பொத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே வடமாநில இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கி கிராமிய காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் செந்நிறமாக காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டித் தீர்த்தது. இதன் காரணமாக ஆழியார் கவியருவியில் திடீரென இன்று அதிகாலை முதல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அருவியில் நீர் செந்நிறமாக ஆர்ப்பரித்து அதிக சத்தத்துடன் கொட்டியது. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரண்டாவது நாளாக கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செவ்வாய்க்கிழமையன்று கடும் பனிமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்நிலையில் இன்றும் காலை முதல் பனிமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான வானிலை நிலவி வரும் நிலையில் பழனி மலைச்சாலை மற்றும் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலைகளில் மூடுபனி ஏற்பட்டு வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து செல்கின்றன. மேலும் கடும் குளிரால் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குமாரபாளையம் அருகே அடுத்தடுத்து உள்ள 6 கடைகளில் பூட்டை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை பகுதியில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக அடுத்தடுத்து அமைந்துள்ள மளிகை கடை, தேநீர் கடை, சமுதாய நல சேவை மைய அலுவலகம் உள்ளிட்ட 6 கடைகளின் பூட்டை உடைத்து திருடியுள்ளார். அப்போது சுமார் 60,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்தார். இது தொடர்பாக சமுதாய நல சேவை மைய அலுவலகத்தில் முகமூடி அணிந்த நபர் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சி பதிவாகியிருந்தது. இந்நிலையில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதாரண்யம் பகுதியில் உள்ள மணியன் தீவு கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கரை ஒதுங்கியது. இது தொடர்பாக கடற்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட மணியன் தீவு கடற்கரை உள்ளது. இந்நிலையில் கடற்கரை ஓரத்தில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. ஒதுங்கியுள்ள ஆண் சடலம் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவர், மீன்பிடிக்க சென்றபோது படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த மீனவரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் கடற்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கரை ஒதுங்கிய சடலத்தை உடற்கூறாய்வுக்கு உட்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு புகை மண்டலம் போல காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் லேசான தூறல் பெய்து வந்தது. இந்நிலையில் திடீரென கல்வராயன் மலையில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் காலை நேரங்களில் மூடுபனி சூழ்ந்து இருண்டு காணப்பட்டது. அதிக அளவு மூடுபனி பொழிவால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் வருவது கூட தெரியாததை அடுத்து வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய அணையாக விளங்குவது பவானிசாகர் அணை. அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரால் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2,50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து நேற்று 413 கன அடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 427 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 100.38 அடியாக உள்ள நிலையில் அணையில் 29.02 டிஎம்சி அளவு நீர் இருப்பு உள்ளது. அதே சமயம் அணையில் இருந்து குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காக 2,650 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கச்சிராயபாளையம் சாலையில் அமைந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் இருந்து திடீரென புகை எழுந்து மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தண்ணீரை பீய்ச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து ஏடிஎம் மையத்தில் இருந்த பணம் முழுவதும் சேதங்கள் இன்றி தப்பியது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஏடிஎம்மில் உள்ள பேட்டரியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது.
திருப்பத்தூர் மாவட்டம் செல்லரப்பட்டி அருகே பட்டப்பகலில் கதவை உடைத்து மர்ம நபர்கள் பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கர்வட்டம் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தியும் அவரது மனைவியும் வேலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் தம்பதியரின் வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 2 சவரன் நகை மற்றும் உண்டியல் காணிக்கை பணம் சுமார் 10,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீடு திரும்பிய தம்பதியினர் கதவு உடைக்கப்பட்டு நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் உள்ள பழ பண்ணையில் புத்தாண்டுக்காக 3 டன் அன்னாசி பழங்களை கொண்டு ஜாம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிம்ஸ் பூங்காவில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறையின் பழ பண்ணை உள்ளது. இங்கு பர்ரியார் அருகே உள்ள பழ பண்ணைகளில் விளையும் பழங்கள், காய்களை கொண்டு ஜாம், மிக்சட் ஃப்ரூட், ஜெல்லி, ஊறுகாய் போன்றவற்றை தயார் செய்து சுற்றுலா பயணிகளிடம் ஊழியர்கள் நேரடி விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அன்னாசி, வாழை மற்றும் பப்பாளி போன்ற 3 டன் அளவிலான பழ வகைகளை கலவையாக கொண்டு இயற்கை முறையில் ஜாம் தயார் செய்யும் பணிகளில் தோட்டக்கலை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தோட்டக்கலை துறை சார்பில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் தமிழக அரசு நேரடியாக விற்பனை செய்து வருவதால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஜெயங்கொண்டத்தில் சபரிமலை சாஸ்தா திருவீதியுலா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருப்பர். அதனை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், திரவியப் பொடி உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து சபரிமலை சாஸ்தாவின் திருவீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கேரளம் கெண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இயற்கை சீற்றத்தை தடுக்க வேண்டி தென்பண்ணை ஆற்றில் கிராம மக்கள் ஆர்த்தி எடுத்து வழிபட்டனர். இயற்கை சீற்றம் மற்றும் சுனாமி போன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் சுபிட்சமான மழை பொழிய சரியான வேண்டுதலுக்கு ஏற்ற இடமாக கருதி முன்னோர் காலத்தில் தென்பண்ணை ஆற்றில் ஆரத்தி விழா செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் விஸ்வநாதபுரத்தில் அமைந்துள்ள விஸ்வநாதபுரீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடன பாதேஸ்வரர் கோவில் குருக்கள் தலைமையில் கும்ப கலசம் கொண்டு சிவ வாத்தியம் முழங்க வீதி வழியாக சென்று தென்பண்ணை ஆற்று விஸ்வநாதபுரம் தடுப்பணையில் கங்கா ஆரத்தி எடுக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்ட பசுமாட்டை வனவிலங்கு தாக்கி கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கடலூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய புலி 15ற்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் வனத்துறையினர் கூண்டு வைத்து கடந்த 30ஆம் தேதி புலியை பிடித்தனர். அதனை முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். சுமார் 17 நாட்களுக்கு பிறகு சாமி என்பவர் தன் பசுமாட்டை கொட்டாய் மட்டம் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் பசுமாட்டை வனவிலங்கு தாக்கி கொன்ற சம்பவம் மீண்டும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பசுவை கொன்றது புலியா சிறுத்தையா என வனத்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே போதைப் பொருள் கடத்தி வந்ததாக 5 பேரை கைது செய்த போலீசார் மெத்தபெட்டமைன், கொக்கைன் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனத்தில் வந்த சந்தோஷ், நட்ராஜ், கிஷோர்குமார், தவசி மற்றும் சுந்தரபாண்டியன் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்ததில் அவர்கள் போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தெரிவித்திருப்பதாவது, தற்போது வரை 24 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சுமார் 373 கிராம் மெத்தபெட்டமைன், 48 போதை மாத்திரைகள், 3 கிராம் கொக்கைன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட 500 பேர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதை முறையாக விசாரணை செய்யாத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு துணி அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆழ்துளை கிணறு தொடர்பாக முறைகேடு செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மறுத்துள்ளார். பால்நாங்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆழ்துளை கிணற்றில் பைப் மோட்டார் எதுவும் அமைக்காமல் அதற்குரிய தொகையை மட்டும் எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தான் எந்த முறைகேடும் செய்யவில்லை எனவும் 10 நாட்களாக குடிக்க தண்ணீர் வரவில்லை என்று மக்கள் கேட்டதால் வேறு ஒரு போரில் இருந்து பைப்புகளை எடுத்து வந்து இந்த இடத்திலே மாற்றியமைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தன் மீது அவதூறு பேசும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆதங்கம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீபுரம் தங்கக்கோயில் சுவாமி தரிசனம் செய்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 7 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக திருப்பதியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் ஸ்ரீபுரத்திற்கு வருகை தந்தார். அவரை தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், மாநில அமைச்சர் காந்தி ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து ஸ்ரீபுரத்தில் உள்ள ஸ்ரீலட்சுமி நாராயணி தங்க கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தியான மண்டபத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் கோயில் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செம்பரபாக்கம் ஏரியில் முழு கொள்ளளவான 24 அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை ஏரி நீர் சூழ்ந்து தீவு போல் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக செம்பரபாக்கம் ஏரி முழு கொள்ளளவான 24 அடியை எட்டியுள்ளது. மேலும் மொத்த நீர் இருப்பு 3645 மில்லியன் கன அடி ஏரியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் நந்தம்பாக்கம், அம்பேத்கர் நகர் பகுதியில் ஏரிக்கரையை ஒட்டி வசிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை ஏரி நீர் சூழ்ந்து உள்ளது. பெரும்பாலான வீடுகள் ஏரி நீரில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் மசூதியில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். குடியிருப்புகளை ஏரி நீர் சூழ்ந்ததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தேங்கியுள்ள நீரில் கழிவுகள் கலப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிகாரிகள் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோட்டில் ஆய்வுக்கு வந்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு யார் மாலை அணிவிப்பது என தாவேக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் வருகிற 18ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்நிலையில் பிரச்சாரம் நடைபெறவுள்ள மைதானத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். முன்னதாக அவர்களை வரவேற்க தாவேக நிர்வாகிகள் மைதானத்தில் கூடியிருந்தனர். அப்போது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் ஆனந்திற்கு மாலை அணிவிக்க வந்தபோது திருப்பூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் தடுத்தனர். மேலும் ஈரோடு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் தருமபுரி மாவட்ட தொண்டர்களை பேசவிடாமல் தடுத்ததால் இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலத்தில் இருசக்கர வாகனத்தில் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்ற நபர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் கங்கிப்பாடு மண்டலம் நெப்பள்ளி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றார். அந்த நேரத்தில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தூக்கி வீசப்பட்டனர். மேலும் அவர்கள் பயணம் செய்த இருசக்கர
இருசக்கர வாகனம் சாலையில் தேய்த்து கொண்டே வந்து அங்கு நின்றிருந்த மற்றொரு நபர் மீது மோதியது. இந்த விபத்தில் மூவரும் காயமடைந்த நிலையில் உள்ளூர்வாசிகள் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.